வணக்கம். அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கலைத்திருவிழா ரொம்ப சூப்பராக நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் ஓவிய போட்டிக்கான ஐடியா கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமுதன், வேதா, வனிதா இந்த 3 பேர் மட்டுமே வந்து ப்ளீஸ் எங்களுக்காக வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எங்கள் ஊர் திருவிழாங்கிறனால என்னால் தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல. அடுத்ததாக இப்போ ட்ராயிங்ஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டைட்டில் ரிலேட்டடாக வரைஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இந்த வருஷத்துக்குரிய கலைத்திருவிழாக்கான தலைப்பு இளையோர் திறன். அது சம்மந்தமாக நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. இளையோர் திறன் அப்படின்னா இளையோர்கள் வந்து தங்களோட துறையில் சாதிக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத மைய கருத்தாக வச்சு அவங்க ட்ராயிங்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இளையோர்கள் இப்போ வந்து நம்ம நாட்டில் நிறைய பேர் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து செஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிரக்யானந்தா, குகேஷ், இன்னும் நிறைய பேர் வந்து சாதிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சாதித்தவங்களை பற்றி நீங்கள் படமாக வந்து வரையலாம். அதே போல் நிறைய துறைகள் பரதநாட்டியம், இல்லை இசை, இல்லை படிப்பு, இந்த மாதிரி எவ்வளோ துறைகள் இருக்கோ அந்த துறைகளெல்லாம் சாதித்தவங்களை பற்றி நம்ம படமாக வரையலாம். அதே போல் ஸ்போர்ட்ஸில் வந்து ஜெயித்தவங்களை வந்து படமாக வரையலாம். ஏன்னா எல்லாமே இளைஞர்கள் தான் சாதிக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக வந்து நம்ம அவங்க சார்ந்த ஓவியங்களை வந்து நம்ம வரையலாம். அப்படி இல்லை அப்படின்னா இளைஞர்களை பற்றி நிறைய தலைவர்கள் சொன்ன கருத்துக்களை மையமாக வச்சு நம்ம படங்கள் வந்து வரையலாம். எடுத்துக்காட்டாக அப்துல் கலாம் வந்து நிறைய இளைஞர்களை பற்றி பேசியிருக்காரு. அதே போல் அவரும் இளைஞர்களை பற்றி நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கருத்துக்களை எல்லாம் மையப்படுத்தி நம்ம ஓவியங்களை வந்து வரையலாம். 6 to 8 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவியங்கள் வந்து மாணவர்கள் எளிமையாகவே வந்து வரையலாம். அதாவது கல்வி, ஒழுக்கம், முன்னேற்றம், விடாமுயற்சி, வெற்றி, இதெல்லாம் ஸ்டெப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி படங்கள் வந்து வரையலாம். அந்த படங்களில் நம்ம இலக்கை வந்து அடையிற மாதிரி அந்த படங்கள் வந்து இருக்கலாம். இல்லைன்னா இளைஞர்கள் டெக்னாலஜி மூலமாகவும் இந்தியாவை வளப்படுத்துகிற மாதிரியும், அதே போல் விவசாயம் மூலம் புரட்சி செஞ்சு இந்தியாவை வளப்படுத்துகிற மாதிரி நம்ம இந்த மையக்கருத்தை பயன்படுத்தி நம்ம ஓவியங்கள் வந்து வரையலாம். அதே போல் ஒவ்வொரு துறைகளையும் சாதித்தவங்களை பற்றி நம்ம படங்கள் வந்து வரையலாம். நீங்கள் ஒரு படம் வரைய போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மார்ஜின் வந்து போட்டுக்கோங்க. மார்ஜின் போட்டுட்டு எந்த இடமே வந்துட்டு ஒரு எம்டியாக இல்லாமல் மேக்ஸிமம் கலர்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி நீங்கள் படங்கள் வந்து வரையணும். அப்போ தான் படங்கள் பார்க்க பளிச்சுன்னு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக டைட்டில் ஓரியன்டாக தான் வந்து படங்கள் வந்து இருக்கணும். யாருமே அந்த மாதிரி வரையலை, காமனாக தான் வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நடுவர்கள் வந்து அதையும் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வரையக்கூடிய படம் வந்து பளிச்சுன்னு நீட்டாக ஃபுல்ஃபில்லாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஓவியங்களை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. தெரிஞ்ச வரைக்கும் உங்களோட ஓவியங்களில் விஷயங்கள் வந்து நிறையா சொல்கிற மாதிரி வந்து பார்த்துக்கங்க. மெயினாக சென்டரில் ஒரு பிக்சர் வரைஞ்சிட்டு அதை சுற்றி அதை மையப்படுத்துகிற கருத்துக்களை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஓவியங்கள் வந்து வரையலாம். ஃபஸ்ட்டு ட்ராயிங் வரையும் போது பென்சிலில் வந்து அவுட்லைன் வந்து போட்டுக்கோங்க. லேஸாக வந்து போட்டுக்கோங்க. அழிச்சாலும் அழியிற மாதிரி போட்டுக்கோங்க. அழிக்கும் போது கருப்பாக தெரியக்கூடாது. அந்த மாதிரி அவுட்லைன் ஃபஸ்ட்டு போட்டுட்டு எல்லா கண்டென்ட்டும் உள்ளே கொண்டு வந்துட்டிங்களா அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்ததுக்கப்புறமா அவுட்லைன் கொடுங்க. பிளாக் கலர் வச்சு அவுட்லைன் வந்து கொடுங்க. அதுக்கப்புறமா கலர் வந்து ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது எந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு டார்க் பண்ணணும்னு தோணுதோ பிளாக் கலர்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் டார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் படம் வந்து சூப்பராக ஆகிடும். ஸோ இது போல் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து ப்ரைஸ் வின் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ராயிங் வந்து பார்க்காம தான் வரையணும். அதனால் நீங்கள் வீட்லேயே நல்லா ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் பென்சில் அவுட்லைன் கொடுத்துட்டு கலரிங் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு முழு திருப்தி வந்து கிடைக்கும். பார்க்காமே நீங்கள் வரைய முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கலர்ஸ்னாலும் யூஸ் பண்ணலாம். கிரேயான்ஸு, கலர் பென்சிலு, வாட்டர் கலர் பென்சிலு, வாட்டர் கலர்ஸ், அக்ரிலிக் கலர்ஸு எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி படங்கள் வந்து வரையலாம். டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour தான், 60 நிமிடம் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு படங்களை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி படம் வரைஞ்சிங்கன்னா நீங்கள் தான் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ.